அர்த்தமாகி இருக்கிறது. இந்த யோவான் எழுத்தாளர் யார் அப்படின்னு சொன்னா, அது யோவான் 21ஆம் அதிகாரத்துல 24 24 வரைக்கும் சொல்றார். இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் அப்படின்னு சொல்றார். அது மாத்திரமல்ல, இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டு தன்னை காட்டி கொடுப்பவன் யார் என்று ஆண்டவர் சொல்லும் போது, மார்பிலே இந்த யோவான் இயேசு மார்பிலை சாய்ந்திருந்தனால அவனாக இருக்குமோ என்று யூகித்த அந்த பேதுருவும் உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். அப்போ இதனுடைய எழுத்தாளர் யாருன்னு சொன்னால் யோவான் தான் இந்த எழுத்தாளராக இருக்க வேண்டும். இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலம், அதாவது எருசலேம் அழிவானது கிபி 70 அந்த எருசலேம் ஆலயம் அழிக்கப்பட்டது. அந்த எருசலேம் ஆலயம் அழிக்கப்பட்ட பின்பு கிட்டத்தட்ட 85 வருடம் முதல் 90 வருடம் இடைப்பட்ட காலத்திலே இந்த புத்தகத்தை எழுதப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ இந்த புத்தகத்திலே யோவான் இயேசு கிறிஸ்துவை யார் என்பதை, அவர் எழுதப்பட்ட நோக்கம் என்ன என்பதை தெளிவாக ஆரம்பத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. யோவான் 20ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக உதவுகிற சம்பவங்களை தான் இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து யார், அவர் என்ன நமக்கு செய்ய இருக்கிறார், அவர் மூலமாக நாம் என்ன பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்பதை குறித்து யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலே எழுதியிருக்கிறார். இதுல அற்புதங்களை எல்லாம் அடையாளங்கள் அப்படின்னு யோவான் சொல்லி இருக்கிறதாக நாம பார்க்கிறோம். மற்றும் இந்த யோவான் புத்தகத்திலே 7 அற்புதங்கள் மட்டுமே கொடுக்கிறது. மற்ற சம்பவங்கள் மட்டுமே இதுல அறிகுறிகளாக காணப்படுகிறது. ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்துவை முன்பாக அடையாளப்படுத்துகிறார். எப்படி அடையாளப்படுத்துகிறான்னு சொன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவை எப்படி இந்த புத்தகத்தில் அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால், இயேசுதான் வார்த்தை, இயேசுதான் வார்த்தை, அந்த வார்த்தை தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தது, இவர் மூலமாக உலகத்தை சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை குறித்து யோவான் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மற்ற புத்தகங்களிலே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த புத்தகத்தில இயேசு கிறிஸ்து யார், இயேசு கிறிஸ்து யார், அவர் ஒரு இரட்சகர், அவர் ஒரு தேவன், அவர் தேவ குமாரன், இந்த உலகத்துக்காக ரத்தம் சிந்து போகிற தேவ ஆட்டுக்குட்டி என்பதை தெளிவாக தம்முடைய புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். இந்த நாளிலும் கூட செபித்து விட்டு இந்த பாடத்தை நாம ஆரம்பிப்போம். என் நேசமுள்ள அன்பின் தாப்பனே, இந்த பரிசுத்தமான நாளிலும் கூட புதிய காலாண்டிலும் புதிய பாடங்களை நாங்கள் யோவான் புத்தகத்தை இந்த காலாண்டு முழுவதும் 13 வாரங்களாக நாங்கள் படிக்க இருக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, புதிய பாடமாக வழிகாட்டுகிற அடையாளங்கள் என்பதை என்ற தலைப்பிலே நாங்கள் பாடங்களை படிக்க இருக்கிறோம் சுவாமி. தேவ ஆவியானவர் எங்களுக்கு துணையா இருந்து கத்தாவே, எங்களுக்கு ஆண்டவரே இன்னும் அறியப்படாத தெரியப்படாத அநேக சத்தியங்களை தேவன் தாமே எங்களுக்கு நீங்க விலைக்கு கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த காலாண்டின் பாடமானது யார் எழுதினாங்க, எழுத்தாளர் யார் அப்படின்னு சொன்னால், எட்வர்ட் ஷிங்கோ. அவர் ஜெனரல் கான்பரன்ஸ்ல செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையின்
வேத ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் இணை இயக்குனர் எலன் ஒயிட் குழுவிலே துணைத் தலைவராகவும் அட்வென்டிஸ்ட் ரிவ்யூ ஊழியத்தில் ஆலோசனை பணியாளராகவும் இவர் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பல்கலைக்கழகங்களில் இருந்து 3 கௌரவப்பட்ட முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார். இவர் மேரிலாண்டில் வசிக்கிறார். அமெரிக்காவில் இருக்கிற மேரிலாண்டில் வசிக்கிறார். தாமஸ் ஷெப்பர்ட் பிஹெச்டி DRPH ஆண்ட்ரூஸ் பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்று செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இறையியல் கல்லூரியிலே புதிய ஏற்பாட்டின் ஆராய்ச்சி பேராசிரியராக 2008 முதல் அவர் பணி புரிந்து வருகிறார். அவரும் அவருடைய மனைவியும் மற்றும் அவருக்கு 3 பிள்ளைகளும் 2 பிள்ளைகளும் 6 பேர பிள்ளைகளும் இருக்கிறது. அவர்கள்தான் இந்த யோவான் எழுதின இந்த சுவிசேஷத்தை இந்த காலாண்டிலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஆராய்ச்சி செய்து, அந்த 2 குடும்பமும் ஆராய்ச்சி செய்து நமக்கு நல்ல ஆலோசனைகளை இந்த காலாண்டிலே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது இந்த யோவான் முதல் அற்புதமாக இந்த கானாவூர் நடந்த அந்த சம்பவங்களை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். முதல் அற்புதமே எது அப்படின்னு சொன்னா, அந்த கானாவூர் திருமணத்தை குறித்து யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 11 வசனங்கள் வரை இங்கே அவர் சொல்லி இருக்கிறார். இதுல என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, ஒரு திருமணம், கானாவூர்ல ஒரு திருமணம். அவங்க சொந்தக்காரர், இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரருக்கு ஒரு திருமணம். அங்கே மரியாளையும் இயேசுவையும் அழைக்கப்பட்டு இருந்தார்கள். இப்ப சொந்தக்காரன் சொன்னா அவங்களை சார்ந்த எல்லாரும் போவாங்க. அப்படிதான் இயேசு கிறிஸ்துவும் அந்த கானாவூர், கலிலேயாவில் இருக்கிற கானாவூருக்கு அந்த திருமணத்துக்கு போனார். முதலிலே அந்த அவங்க யூதருடைய வழக்கம் என்னன்னு சொன்னா, திராட்சை ரசம் பரிமாறுவது வழக்கம். அப்போ முதலிலே அவர்களுக்கு திராட்சை ரசம் வந்தவங்களுக்கு எல்லாம் பரிமாறப்பட்டது. ஒருவேளை அதிகமாக ஜனங்கள் இருந்திருக்கலாம், அதனால திராட்சை ரசம் அங்க என்ன பச்சு, குறைவுபட்டுச்சு, காலி ஆயிடுச்சு. காலியான பிறகு என்ன செய்வது என்று அந்த கல்யாண வீட்டுக்காரருக்கு தெரியவே இல்லை. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தபடியினாலே இந்த செய்தி யாருக்கு போகுதுன்னு சொன்னால், இயேசுவின் தாய்க்கும் இயேசுவுக்கும் போகுது. அப்போ இயேசு கிட்ட இந்த தாயை ரெக்கமெண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு தெரியும் இவர் தேவனுடைய குமாரன் என்று மரியாளுக்கு தெரியும். இவர் தேவனுடைய குமாரர். ஏன் சொன்னால், இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில பிறப்பார், என்ன செய்வார் என்பதை எல்லாம் யார் அறிந்ததுன்னு சொன்னால் மரியாள் அறிந்திருந்தார். இந்த மரியாள் அறிந்திருந்ததுனாலே இந்த வீட்டில் ஒரு அற்புதம் இவர் மூலமாக நடைபெறும் என்று இந்த மரியாள் நினைத்ததுனாலே, அவர் யார் என்பதை நினைத்ததுனாலே இயேசு கிட்ட போயிட்டு சொல்றாரு. அப்போ அந்த தாய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, திராட்சை ரசம் குறையப்பட்டு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே இயேசு என்று சொல்றாரு, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அவங்க அம்மா பார்த்து சொல்றாரு, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன. ஸ்திரீ என்னன்னா பெண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இயேசு தன் தாயாரி அங்க அவமதித்தாரான்னு சொன்னா இல்ல, அவமதிக்கல. அப்போ யூதருடைய வழக்கம் அப்படிதான் இருந்தது. யூதருடைய வழக்கம் அந்த வார்த்தை சொல்மொழிதான் அப்படி சிறியே அப்படின்னு சொல்லப்படுகிற அங்கு வழக்கமாக இருந்தது. அப்போ அங்க தாயாரை அவர் குறைத்து பேசவில்லை. ஆனால் இதை அறிந்து கொண்ட அந்த தாய்
வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்போ மரியாளுக்கு இவர் யார் என்பது தெரிகிறது. அதுதான் யோவான் இவர் ஒரு இரட்சகர் அப்படின்னு முதலில் அங்கே ஒரு காரியத்தை அவர் மேற்கொள்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம இங்க பார்க்கிறோம். ஏற்கனவே இஸ்ரவேல் மக்கள் அந்த வனாந்தரத்துல அவங்களுக்கு அந்த பார்வோனிடத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. ஆனால் அவங்களுக்கு தேவையான ஆகாரம் இல்லை. அவங்களுக்கு தேவையான ஆகாரம் இல்லை. ஆனாலும் தேவன் இந்த மோசேயை கொண்டு அவர்களை ரட்சிக்க அந்த மோசே அந்த பார்வோனிடத்திலே அனுப்புகிறார். பார்வோனுகிட்ட போறாரு. அவரும் தன்னுடைய சகோதரரும் அங்க போறாங்க. ஆண்டவர் ஏற்கனவே சொல்றாரு, நீ வைத்திருக்கிற அந்த கோலின் மூலமாக நீ அற்புதம் செய்வாய் என்று ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் அங்க அனுப்புகிறார். பார்வோன் இடத்துல பேசுறாங்க. பார்வோன் விழற மாதிரி கிடையாது. எகிப்தின் தண்ணீரை அடிக்கிறார். எகிப்தில் இருந்த அந்த நதியின் தண்ணீரை அடிக்கிறார். ஏன்னு சொன்னால் எகிப்திய அந்த நதியை ஒரு தெய்வமாக வணங்கினார்கள். இப்போ நம்ம கூட பாக்குறோம்ல, ஒவ்வொரு நதியும் பெண்கள் பெயரை வச்சிருக்கிறாங்க. அது காவிரி, காவிரின்னா அது ஒரு புனிதமாக பாக்குறாங்க. அப்படின்னா அந்த எகிப்தின் அந்த நதியும் அவர்கள் ஒரு தெய்வமாக, அந்த தண்ணீர் ஒரு தெய்வமாக அவங்க பார்த்திருந்தாங்க. அப்போ முதல் அற்புதமானது, அந்த தண்ணீரை அடிக்கிறார். தண்ணீர் என்ன ஆகுது? சிகப்பா மாறுது, ரத்தமா மாறிடுது. தண்ணீர் என்ன ஆகுது? ரத்தமா மாறிடுது. அவங்க விடுவாங்களா? பார்வோன் விடுவானா? பார்வோன் மந்திரவாதிகள் விடுவாங்களா? எங்களுக்கும் அந்த திறமை இருக்கிறது அப்படின்னு காண்பிப்பதற்காக அங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறார். யாரு? இந்த மாய வித்தைக்காரங்க மற்றும் எல்லாரும் அந்த பார்வோன் கிட்ட என்னென்ன சூனியக்காரங்க எல்லாம் வர வச்சார். வர வச்சு அவன் பாரு, கடவுளுடைய பெயராலே அந்த கோலால அந்த தண்ணீர் அடிச்சா அந்த ரத்தமா மாறிச்சு. நம்முடைய தேவன் அந்த பெயரால நீங்க இந்த தண்ணீரை என்ன பண்ணுங்க, ரத்தமா மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தண்ணீரை கொண்டு வாங்க. அதுவும் அவங்க மந்திர வித்தையினால அது தண்ணீரை ரத்தமாக மாற்றிட்டாங்க. அப்போ எது உண்மை, எது பொய்? எது உண்மை, எது பொய்? அப்போ இன்னொரு காரியத்தையும் செய்யறாரு. அந்த கோலை கீழே போடுறாரு, அது பாம்பா மாறிச்சு. அவங்களும் அவங்க கோலை போடுறாங்க, அது பாம்பா மாறிச்சு. அப்போ எது உண்மை? ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிறது உண்மையா, மந்திரவாதிகள் செய்கிறது உண்மையா? கண்டுகள்ல. ஆனால் இந்த மோசையினுடைய கோளுடைய பாம்பானது அவங்க பாம்பெல்லாம் விழுங்கி போட்டுச்சு. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை. அந்த இரட்சகர் தான் இந்த எகிப்திலிருந்து அவர்களை பாதுகாத்த இரட்சகர் என்பதை இந்த மோசேயை அவங்க நினைச்சிருந்தாங்க. இந்த மோசே மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது என்பதை அவங்க நினைச்சிருந்தாங்க. அதனாலதான் அந்த தண்ணீரை, எகிப்தின் தண்ணீரை என்ன ஆச்சு? ரத்தமா மாறிச்சு. ஆனால் இந்த மோசே ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். மோசே ஏற்கனவே சொல்றார், நான் ரட்சிகர் கிடையாது, நான் ரட்சிகர் கிடையாது, ஒரு தீர்க்கதரிசியை வர பண்ணுவேன், அவருக்கு நீங்க செவி கொடுங்க அப்படின்னு அந்த இஸ்ரவேலர் காதுகள் கேட்க அவருக்கு சொன்னார். நான் ரட்சிகர் கிடையாது, ஆண்டவர் என்னை ரட்சிக்க உங்களிடத்துல அனுப்பினாரு, நான் ரட்சிகர் கிடையாது, எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர்தான் உங்களை ரட்சிப்பார் என்று உபாகமம் 18ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ ரட்சகர் யார்? அப்போ மோசே சுட்டி காட்டினது சொன்னா இயேசு கிறிஸ்துவை தான் சுட்டி காட்டினார். அப்போ இங்க கானாவூர் கல்யாணத்துல தண்ணீர் 6 கச்சாடிகள் யூதருடைய வழக்கத்தின் பிரகாரமாக
அவங்க சுத்திகரிப்பு முறைமையின்படியாக 6 கச்சாடிகள், அந்த கச்சாடிகளில என்ன ஆச்சு? தண்ணீரை கொண்டு வந்தாங்க. யாருக்கு தெரிந்தது? தண்ணீரை கொண்டு வந்தவர்களுக்கு தான் தெரிஞ்சது, அது தண்ணீர் தான் தெரிஞ்சது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து, இப்பொழுதும் உண்டு, நீ அந்த பரிமாறுடத்துல நீங்க போய் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பந்தி விசாரிப்புக்காரர் அந்த ரசத்தை, அந்த தண்ணீரை கொண்டு போயிட்டு ரசமாக மாறின அந்த பந்தி விசாரிப்புக்கார இடத்துல கொண்டு போய் கொடுத்தாங்க. இப்ப என்ன ஆச்சு? தண்ணீரை என்ன ஆச்சு? திராட்சை ரசமாக மாறினது. ஒரு காரியம் சொல்றாங்க, ஏதோ ஒரு தலைவர் சொன்னாரு, இயேசு கிறிஸ்து மதுவை ஒழிக்க பாடுபட்டார் அப்படின்னு சொல்றார். உடனே ஆப்போசிட்ல சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து ஒயினை குடிக்க சொல்லிட்டாரு, இயேசு கிறிஸ்து ஒயின் குடிக்க சொன்னாரு, திராட்சை ரசம் குடிக்க சொன்னாரு. அப்போ இங்க கொடுத்தது ஒயினா திராட்சை ரசமா? இது ஒயினுங்க, அதாவது திராட்சை ரசத்துக்கு ஒயினஸ் என்ற பெயர். அது புளிப்பு இல்லாததோ ஒயினஸ் தான் என்ற பெயர். அப்போ இயேசு கொடுத்த அந்த திராட்சை ரசம் புளிப்பில்லாத திராட்சை ரசம். அதுதான் அந்த திருமண வீட்டிலே, கல்யாண வீட்டிலே பரிமாறப்பட்டது. அப்போ வெறும் தண்ணியாய் இருந்த அந்த தண்ணிய அவன் பந்தி விசாரிப்புக்காரனிடத்துல கொண்டு போகும்போது அது திராட்சை ரசமாக மாறினது. அது எப்படிப்பட்டதாக இருந்தது? மதுரமாக இருந்தது. உடனே அந்த அந்த கல்யாண வீட்டுக்காரரை கூப்பிட்டு, ஏயா முதல்ல நல்ல ரசத்தை கொடுத்துட்டு நல்லா திருப்தி ஆன பிறகு கடைசியில புளிப்புல, அதாவது சரியில்லாத ஒரு திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. ஆனால் நீங்களோ இதுவரைக்கும் இந்த ரசத்தை, நல்ல ரசத்தை வச்சிருந்தீங்களே அப்படின்னு கேட்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இங்க இந்த புளிக்காத திராட்சை ரச சார்கள், இதுதான் எல்ஜி ஒயிட் சொல்கிறார், அங்கு நிகழ்ந்ததை அறிந்தவர்கள் அதை குறித்து ஆச்சரியம் அடைந்தார்கள் அப்படின்னு நாம பார்க்கிறோம். இப்போ தண்ணீர் அந்த கச்சாடிகளில என்ன நிரப்பப்பட்டது? தண்ணீர் எதற்கு அடையாளமாக இருக்குன்னு சொன்னா, அதாவது நாம மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறுகிறோம். கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பெறுவதற்கு அடையாளமாக தான் அங்கு தண்ணீர் வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 2வது திராட்சை ரசம். திராட்சை ரசம் எதுக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது? திராட்சை ரசம் எதுக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது? இயேசுனுடைய ரத்தத்துக்கு அடையாளமாக திராட்சை ரசம். அப்போ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அப்படின்னு யோவான் சொல்றாருல்ல, யோவான் ஸ்நானகன் சொல்றாருல்ல, அந்த ரத்தம் எப்படிப்பட்டதாக இருக்குது? சிவப்பு நிறம். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த திராட்சை ரசம் சிவப்பு நிறமாக இருக்கிறதுனாலே, திராட்சை ரசம் உலகத்தின் பாவங்களுக்காக சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக மரிக்க போகிறார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு அடையாளம், இந்த திராட்சை ரசம் உலகத்தின் பாவங்களுக்காக இயேசு தம்முடைய ரத்தத்தையை சிந்த போகிறார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. 3 கச்சாடிகள். அந்த 6 கச்சாடிகள் எதற்கு அடையாளமாக இருக்குன்னு சொன்னார்? ஒரு மனுஷன் எந்த வல்லமையினாலும் உயிர்ப்பிக்க முடியாது, எந்த வல்லமையினாலும் உயிர்ப்பிக்க முடியாது, தேவன் தாமே தான் உயிர்ப்பிக்க முடியும். அதனாலதான் வெறும் தண்ணீரா இருந்தது திராட்சை ரசமாக மாறினது. அப்போ நாம் வெறுமையான பாத்திரமாக இருந்தா நம்ம யாரும் ரட்சிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரால தான் நம்மை ரட்சிக்க முடியும், உயிர்ப்பிக்க முடியும். அதற்கு அடையாளமாக தான் இந்த தண்ணீர், திராட்சை ரசம், கச்சாடிகள். இப்ப நம்ம புரிஞ்சு போச்சு இல்ல? அப்போ கானாவூர் கல்யாணத்தினுடைய அந்த கான்செப்ட் என்னன்னு சொன்னா இதுதான்.
இரண்டாவது அதே கலிலேயாவுக்கு மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அங்கே கப்பர் நாகுமில் ராஜாவுடைய மனுஷனுடைய குமாரன் வியாதியா இருந்தான். இரண்டாவது அடையாளமாக இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த கலிலேயாவில் இரண்டாவது அற்புதமாக மற்றவர்களுக்கு விளங்கும்படியாக இயேசு அற்புதங்களை செய்ததாக யோவான் இங்கே பதிவிடுகிறார். இந்த கானாவூரில் செய்த முதல் அடையாளத்தை யோவான் சுட்டி காட்டுகிறார். இயேசு செய்த அடையாளங்கள் அவர் யார் என்பதை நீங்கள் காண உதவும் என்பதே யோவானுடைய நோக்கம். அவர் யார், அவர் செய்திருக்கிற அடையாளங்கள் அவர் யார் என்பதை இங்க காணுவதே ஒரு பெரிய நோக்கமாக இருக்கிறது. இந்த இயேசு யூதேயாவிலிருந்தும் கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு அவர் செய்த இரண்டாவது அற்புதம் என்று இங்கே யோவான் பதிவிடுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்துல 48வது வசனத்துல சொல்றாரு, அப்போது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். முதல்ல கானாவூர்ல ஒரு திருமணம் நடந்துச்சு, அங்க தண்ணீர் திராட்சரசமாக மாறிச்சு. இந்த இடத்திலும் நீங்க ஒரு அற்புதத்தையும் அடையாளம் காணாவிட்டால் நீங்க இயேசுவை விசுவாசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு இங்க சொல்றார். இப்போ அந்த ராஜாவின் மனுஷர் வராது. ஏற்கனவே அந்த கலிலேயாவில கானாவூர்ல நடந்த அந்த சம்பவங்களை குறித்து அவர் கேள்விப்பட்டு இருப்பார். இவர் மூலமாக தன்னுடைய குமாரனுக்கு வியாதி குணமாகும். இப்ப சின்ன வியாதி இருந்தா அப்பெல்லாம் நாட்டு வைத்தியம் தான், எவ்வளவு வைத்தியம் செய்திருப்பாங்க. ஆனா அவங்களால அந்த வியாதியை குணப்படுத்த முடியல. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவினிடத்துல அந்த ராஜாவின் மனுஷன் தன்னுடைய குமாரன் அந்த வியாதி சொஸ்தமாக்க அவரை தேடி வருகிறார். கலிலேயாவில் இருக்கிற அந்த கானாவூருக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவன் எங்க வந்தான்? அந்த கலிலேயாவில் இருக்கிற கானாவூருக்கு வந்தார். அப்போ தன்னுடைய மகனை குணமாக்கினால்தான் இயேசுவை நம்ப முடியும் என்ற நிலைவுக்கு அந்த அதிகாரி வந்ததாக இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கதான் அங்கே பதிவிடுகிறார், பின்பு இயேசு தான் தண்ணீரை திராட்சரசமாக கலிலேயுள்ள கானானூருக்கு மறுபடியும் வந்தார் என்று கப்பர்நாகுமிலே ராஜாவின் மனுஷன் ஒருடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்தில் போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறதுனாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதான் சொல்றாரு, நீங்க அற்புதங்கள் அடையாளங்கள் காணாவிட்டால் நீங்க விசுவாசிக்க மாட்டீங்கன்னு அந்த ராஜாவினுடைய மனுஷனுக்கு சொல்றாரு. அதுக்கு அந்த ராஜா மனுஷன் சொல்றாரு, ஆண்டவரே, என் பிள்ளை சாக கிடக்கிறான், நீங்க வாங்க அப்படின்னு, நீங்க வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இயேசு அவனை நோக்கி, போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த மனுஷன் சொல்றா, நீங்க அற்புதம் அடையாளம் காணாவிட்டா நீங்க விசுவாசிக்க மாட்டப்பா அப்படின்னு சொல்றாரு. இல்ல, எங்க மகன் சாக கிடக்குறான், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொன்ன வார்த்தையில அவன் விசுவாசித்தான். என்ன வார்த்தை சொல்றான்? நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருப்பான். அப்போ இந்த வார்த்தை, நீ போப்பா, உன் குமாரன் பிழைப்பான் அப்படின்னு சொல்லல. நீ போ, உன் குமாரன் பிழைப்பான் அப்படின்னு இயேசு சொல்லல. நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே அவனுக்கு சுகம் கிடைச்சிச்சு. உன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா
அவனுக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறான், நீ போப்பா அப்படின்றாரு. அவன் விசுவாசித்தான். இந்த வார்த்தையை கேட்டு அவன் விசுவாசித்து என்ன பண்ணான்? உடனே நமக்கு எப்படி இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டல்ல யாராவது அட்மிட் பண்ணிட்டு அவசர நிலை 24 மணி நேரம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. 24 மணி நேரம் கொடுத்துட்ட பிறகு அந்த 24 மணி நேரத்துக்கு பிறகு அவன் உயிரோடு இருந்தா அவனுடைய லக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி படபடுப்பு இருக்கும். அந்த 24 மணி நேரம் எப்போ முடியும்னு ஓடும் இல்ல. அங்க இருக்கிறான். ஆமா, வரணும். பார்த்துதான் ஆமா நம்பிக்கை வரும். ஆமா, நம்புறான். அதுதான் இங்க யோவான் இங்க பதிவெடுக்கிறார். தன் அதாவது இவர் மறுநாள் போறார், அன்னைக்க போல. ஐயோ என் போல ஏசு கிறிஸ்து உன் மகன் பழித்திருக்கிறான்னு சொன்னாரு, அன்னைக்கே ஓடல, அவன் மகனை பார்க்க ஓடல. அவன் அலுவலெல்லாம் முடிச்சிட்டு. ஆனால் இங்க யோவான் அதை பத்தி சொல்லல. அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்போது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமாயிற்று என்று அவனிடத்திலே விசாரித்தார்கள். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்திலே ஜுரம் அவனை விட்டது என்றார். அப்போ ஏற்கனவே நடந்த இவன் போறான், மறாவது நாள் போறான். அதனாலதான் யோவான் அங்க பதிவிடுறாரு, நேற்று 7ஆம் மணி நேரம், ஆனா நீங்க இன்னைக்குதான் வரீங்க, நேற்றே அவன் குணம் அடிச்சுட்டான். அப்போ இயேசு சொன்ன நேரத்தை கணக்கிட்டு பார்த்தான். நிச்சயமாகவே இவர் நீ போ உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன நேரம் அந்த நேரம் தான். அப்போ என் மகன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு நினைச்சு அந்த மணி நேரமே அதுவே தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டாரும் விசுவாசித்தார்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். இப்போ அற்புதங்களை தேவன் செய்திருக்க வேண்டும் என்பதல்ல, சாத்தானும் அற்புதம் செய்வான். சாத்தானும் அற்புதம் செய்வான். அதுதான் நம்ம மோசே பாம்பா போட்டாரு, அதுவும் பாம்பா மாறிச்சு. அவர் தண்ணீரை ரத்தமாக மாற்றினாரு, அவங்களும் தண்ணீர் ரத்தமாக மாற்றினாங்க. சாத்தானும் கடைசி காலத்துல அற்புதங்கள் செய்வான். ஆனால் இந்த அந்த தகப்பன் அப்படி சாத்தான் செய்வதாக அவர் நினைக்கவில்லை. அவன் விசுவாசித்தான். இயேசு சொன்ன காரியங்களை குறித்து அவன் விசுவாசித்தான். அந்த பிரபு வேகலத்தோடு இயேசுவின் காலில் விழுந்து தனக்கு இறங்கி தன் மகனை குணமாக்க வேண்டினான். அதற்கு பதிலளித்த இயேசு அது ஒரு பெரிய நம்பிக்கையாக, நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன எதிர்காலத்தை குறித்து அவர் சொல்றார். எதிர்காலத்துக்குரிய நிகழ்காலம் என்று என்பார்கள். அதே போல அடுத்த நாளிலே தன் வீட்டுக்கு சென்றார். தன் மகன் ஜுரம் நீங்கினார். அவனும் அவன் வீட்டாரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். இது கலிலேயாவில் நடந்த 2வது சம்பவம், 2வது அற்புதம். இது யோவான் அடையாளம் அப்படின்னு சொல்றார். 3வது பெதஸ்தா குளத்து அருகே ஒரு அற்புதம். 38 வருஷமாக இந்த 5ஆம் அதிகாரத்துல யோவான் 5ஆம் அதிகாரத்துல இங்கே யோவான் பதிவிடுகிறார். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசுவை கண்டு அவன் வெகு காலமாய் வியாதி இல்லவன் என்று அறிந்து அவனை நோக்கி சொசமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவனிடத்துல கேட்கிறார். 38 வருஷம்னா சில பேருக்கு ஒரு நாள் வியாதியே ரொம்ப பெரும் தலைவலியா இருக்குது. ஒரு நாள் வியாதியே ஒரு தலைவர். சில பேருக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆனவே ஐயோ நாம் ஏன் பிழைச்சிருக்கிறோம், நம்ம செத்து போனாவே நலமா இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் இங்க சொல்றாரு 38 வருஷமாக வியாதியாய் இருந்த ஒரு மனுஷன் அந்த பெதஸ்தா குளத்து அருகே அங்கே இருப்பாங்களாம்.
இவன் மாத்திரம் கிடையாது, இவன் மாத்திரம் கிடையாது. அநேக வியாதிஸ்தர்கள் அங்கே காத்திருப்பாங்களாம். எதற்காகன்னு சொன்னா, எப்போ அதாவது ஒரு தேவ தூதர் வந்து அந்த குளத்துல கலக்குவாராம், தண்ணீர் கலக்கப்படும். அப்போ கலக்கப்பட்டு போன பின்பு முதலில் யார் இறங்குறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அவர்கள் சொத்தமாவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. அதுதான் 5:7 சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு போறாரு, நிறைய பேர் இருந்திருப்பாங்க அங்க, எல்லாரும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இவனை மாத்திரம் பார்க்கிற யார மாத்திரம், அந்த 38 வருஷமாக மிகவும் வேதனையோடு கஷ்டத்தோடு கை கால்கள் எல்லாம் முடங்கி போயிட்டு, நரம்புகள் எல்லாம் செயலிழந்து போயிட்டு, தன்னுடைய எலும்புகளுக்கு தசைகளுக்கு எந்த வலுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில அங்கே படுத்திருந்த ஒரு 38 வருஷம் உள்ள ஒரு நோயாளி பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை இழுத்து கொண்டு நட அப்படின்னு சொல்றார். எழுந்திரு, உன் படுக்கை இழுத்து கொண்டு நட. யாராவது சொன்னா நம்ம நம்புவோமா? நான் 38 வருஷமாக நான் நடக்கிறதுக்கு, நான் எழுந்து நிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றேன், என்னால முடியல, என்னால முடியல, என்னுடைய உடல் எனக்கு ஒத்துழைக்கல, என்னுடைய கால்கள் எனக்கு ஒத்துழைக்கல, என்னுடைய நரம்புகள் எனக்கு ஒத்துழைக்கல அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனால் இயேசு அவனை பார்க்கிறாரு, அவன் இயேசுவை பார்க்கிறாரு. இயேசுவை பார்த்து அந்த மனுஷனை பார்த்து, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எழுந்து போயான்னு சொல்ல, நீ இருக்கிற இடத்தை விட்டு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட அப்படின்னு சொல்லும் போது உடனே அந்த மனுஷன் சொசமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டான், நடந்து போனான். அந்த நாள் ஒரு ஓய்வு நாளாக இருந்தது. இப்போ இங்க பார்க்கிறோம், இந்த மனுஷன், அந்த வியாதி உள்ள மனுஷனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன மாத்திரத்துல அந்த அந்த மனுஷன் 38 வருஷமாக இருந்த ஒரு மனுஷன் எப்படி உணர்ந்திருப்பான்? உன்னுடைய கால் நரம்புகள் எல்லாம் அப்படியே செயல்பட ஆரம்பிச்சது, தன்னுடைய கால் எலும்புகள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்தது. அப்போ அவன் தன் உணர்ந்தான், நம்மளால நடக்க முடியும், நம்மளால நம்முடைய கால்களினால நம்ம நிற்க முடியும், நம்ம கால்களினாலே நாம் நடக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருந்து அவனுக்குள்ளாக ஒரு புத்துயிர் அடைவதை அவன் உணர்ந்தான். அந்த மடங்கின கால்களுக்கெல்லாம் ஒரு ஆரோக்கியம் கிடைச்சது. அப்போ கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து சித்தம் கொண்டு இந்த இணங்கினாலே அவன் எப்படி எழுந்தான்னு சொன்னா, துள்ளி எழுந்ததாக சொல்லப்பட்டு இருக்கிறது. துள்ளி எழுந்து அவன் நடக்க ஆரம்பித்தான். கேள்வியின்றி கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த சித்தம் பண்ணான். ஐயா போயா, 38 வருஷமாக நான் இங்க இருக்கிறேன், நீ சொன்னா நடந்துடுவனா அப்படின்னு கேள்வி கேட்கல. 38 வருஷமா நான் இங்க இருக்கிறேன், நீ சொன்னா நான் நடந்துடுவனா? போயா, அங்க தண்ணீர் அந்த தூதர்கள் கலக்கும் போதே என்னால போக முடியல, நான் போறதுக்கு முன்னாடி முந்திக்கிறாங்க, இப்ப நீ சொல்ற வார்த்தைகள் எனக்கு ஒன்னும் பிடிப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவேன் இல்ல. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் சித்தம் பண்ணான், விசுவாசித்தான். விசுவாசித்து, ஆண்டவரே நீங்க என்ன சொசமாக்கும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அவனுடைய கால் எலும்புகள் எல்லாம், தசைகள் எல்லாம், நரம்புகள் எல்லாம் அவனுக்கு புத்துயிர் கொடுத்தது. அதன் விசுவாசித்ததினாலே அவன் பலன் கொண்டு எழுந்து நடந்தான் என்பதை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அந்த நாள் அவனை சொஸ்தமாக்கின நாள் ஒரு ஓய்வு நாளாக இருந்தது. இந்த ஓய்வு நாளாக இருந்தபடினாலே எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணும், கொலை செய்ய வேண்டும் என்று அங்க யூதர்கள் திட்டம் தீட்டியிருந்தார்கள். அப்போ இங்கே நாம் பார்க்கிறோம், அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து அவரிடத்திலிருந்து தான் வர வேண்டும் என்று அவசியம் இல்லை.
நீங்க பாக்குறீங்க, நம்ம கோயிலுக்கு போறோம், நம்ம நம்பி விசுவாசிக்கிறோம், அது தேவன் நமக்கு அற்புதம் செய்தாருன்ட்டு நாம விசுவாசிக்கிறோம். ஒரு மந்திரக்காரங்கிட்ட கூட போய் பாருங்க, ஒரு மந்திரக்காரன் நம்ம வீட்டுல சூனியம் வச்சிருக்கிறான்னா அந்த மந்திர வித்தையினால நம்ம வீட்டுல என்னென்ன இருக்குது என்ன சொல்லுவாங்க. அவனும் அற்புதம் தானே செய்யறாங்க, அவனும் அற்புதம் தான் செய்யறான், அவனும் நோய்களை தான் குணமாக்குறான். இயேசுவும் நோய் தான் குணமாக்கினார். ஆனால் இந்த பெதஸ்தா குளத்தில் இருந்த விசுவாசித்த அந்த மனுஷன் இது தேவனிடத்திலே வந்ததா, அவற்றை புறக்கணித்தால் நமக்கு ஆபத்து வரும் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். அதனால்தான் இயேசு சொன்ன மாத்திரத்துல அவன் விசுவாசித்து அவன் எழுந்து நடந்தான். இங்க 13-15 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னால், சொஸ்தமாக்கப்பட்டன் அவங்க எல்லாம் அந்த மனுஷர் யார், உன்னை சொஸ்தமாக்கினது யார், எந்த நாளிலே சொஸ்தமாக்கினார் என்று கேட்டும்போது, நான் எனக்கு ஓய்வு நாளிலே சுகம் கெடுத்தது அப்படின்னு சொன்ன போது, அப்போ உனக்கு யார் சுகம் கெடுத்தார் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு அவன் சொல்றார், சொஸ்தமாக்கப்பட்டவர் அவர் என்னார் என்று அறியவில்லை, அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடினாலே இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடுதொன்றையும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. இப்போ 38 வருஷமா வியாதி உள்ளவனாக இருந்தா ஏதாவது பாவம் செய்திருப்பான் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அவன் இப்ப எப்படி இருக்கிறான்? அவன் ஒண்டியா இருக்கும்போது, அவன் முடவனா இருக்கும்போது, அவன் நடக்காத போது அவன் பாவம் செய்ய அவன் கால்கள் துண்டாது, அவன் கைகள் துண்டாது. இப்போ என்ன பண்றான்? நல்லா நடக்கிறான், நல்லா பேசுறான். இப்போ இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்றாரு, இந்த வியாதிகளுக்கெல்லாம் காரணம் பாவம் தான்பா. உனக்கு நீ நல்லா நடக்கிற, நீ நல்லா பேசுற, நீ எல்லாம் ஆக்டிவா தான் இருக்கிற, இனி நீ நடக்கிறதுனாலே, நீ பேசுறதுனாலே, நீ காண்கிறதுனாலே உனக்கு கேடுள்ளது ஒன்றும் வராதபடிக்கு நீ என்ன பண்ண, இனி பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற. அப்போ அவங்க கிட்ட யூதர்கிட்ட போய் சொல்றாரு, உன்னை சொஸ்தமாக்கினவர் யார் அப்படின்னு சொல்லும் போது அந்த மனுஷன் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இப்போ யார் எனக்கு சுகம் கொடுத்தது அப்படின்னு முதல் தெரியல. அதன் பிறகு நீ உனக்கு கேடுள்ளது என்றோ நீ செய்யாதபடிக்கு இனி பாவம் செய்யாத என்று சொல்லும் போது அவர் இயேசுதான் என்று அறிந்து யூதர்கிட்ட தைரியமா சொன்னார், என்னை குணமாக்கினவர் இயேசுதான். அதனால அவர் ஓய்வு நாளிலே நன்மை செய்தபடினாலே யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவர் கொலை செய்ய வகை தேடினார்கள். அவர் எப்படியாவது துன்பப்படுத்தி அவர் கொலை செய்ய வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டினார்கள். இங்கே ஆழமான வேதாகம சத்தியங்களை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பினார். ஆனால் அந்த வேதாகம சத்தியங்களை அவர்கள், அந்த யூதர்கள் புறக்கணித்தார்கள். அதனாலதான் இந்த ஆதாரங்களை அவர்களிடத்திலே சொல்றார். என்ன ஆதாரம் சொன்னால், இங்க நம்ம பார்க்கிறோம் இயேசு சொஸ்தமாக்கினது 3 சம்பவங்களை இங்க பார்க்கிறோம். ஒண்ணு, யோவான் 9ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்துல சொல்றாரு, பிறவி குருடன் கண்களை உமிழ்நீரில் உண்டாக்கி சிலோவாம் குளத்திலே போய் கழுவுன்னு சொன்னாரு. கழுவினா அது ஒரு ஓய்வு நாள். 2வது சம்பவம், சூமின கை உடையவன், அது ஓய்வு நாளிலே சுகமாக்கினார். அப்போ அவங்க கேட்கிறாங்க, நீங்க ஓய்வு நாளிலே சுகமாக்கினது நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்க வீட்டுல ஒரு ஆடு வளர்ந்துப்பா, அந்த ஆடு குழியில ஓய்வு நாளிலே விழுந்தது, அப்போ அந்த ஆடை நீங்க தூக்கி விட மாட்டீங்களா அப்படின்னு அவங்க சொல்றாரு. இப்போ நன்மை செய்ய வேண்டும், அது சட்டம் இருந்தது. ஓய்வு நாளில நன்மை செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தின் பிரகாரம் தான் இயேசு அவனுக்கு நன்மை செய்ததாக இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது.
அதுக்கப்புறமா மார்க்ல பார்க்கும்போது இவன் பிசாசுகளின் தலைவன், பிசாசுகளை கொண்டுதான் இவன் அநேகரை குணமாக்குகிறான் என்று சொன்னார். ஆனால் இயேசு இந்த யூதர்கள் எல்லாம் என்ன நினைச்சிருந்தாங்க சொன்னா, இயேசுவை மேசியா என்று விசுவாசிக்கவில்லை. சொல்றாரு, இது உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு அவர் யோவான் ஸ்நானகன் சொல்லும் போது கூட இவங்க விசுவாசிக்கல. அதனால்தான் விரியன் பாம்பு குட்டிகளை அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாம் என்ன நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மேசியாவாக வருவார், மேசியாக வந்து யூதர்களை அந்த ரோமடத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் அப்படின்னு இவங்க நினைச்சிருந்தாங்க. ஆனால் இயேசு அதற்கு வரல. இயேசு அதற்கு வரல. இந்த பூமியில தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிற தேவனாக இருக்கிறபடினால யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையும் தேவனுக்கு அர்ப்பணித்தார். யூதர்களை போல அல்ல. அந்த பெதஸ்தா குளத்தில் இருந்த 38 வருஷமாக வியாதியா இருந்த ஒரு மனுஷன் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுனாலே, அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நம்பி விசுவாசித்ததுனாலே அவன் சொத்தமாகி கேடுள்ளது எதுவும் நீ செய்யாதே என்று சொன்னார். நாமும் கூட ஆண்டவரத்தில் அநேக அற்புதங்களை பெற்றிருக்கிறோம். நாம் நம்முடைய சரீரத்துக்கு கேடு உண்டாக்கக்கூடிய எந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. இந்த பெதஸ்தா குளத்தர்களே அற்புதம் இயேசு யார் என்பதை வலியுறுத்தி காட்ட யோவானுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை இங்கே யோவான் கொடுத்திருக்கிறார். அந்த அற்புதத்தை விசாரிக்க 9 வசனங்கள், அந்த அற்புதத்தை செய்தவரை விவரிக்க 40 வசனங்களை இங்கே பயன்படுத்துகிறார். இந்த 5ஆம் அதிகாரத்தில் ஓய்வு நாளை கட்டளையை மீறினார் என்பதற்காக அவரை கொலை செய்ய வேண்டும், அவரை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இங்கே இயேசு அவர்களுக்கு விலகி இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த இயேசு ஓய்வு நாளை மீறினார் என்று யோவான் 5:18 சொல்லப்பட்டிருக்கிறது. சற்று ஆச்சரியமாக நமக்கு தெரியலாம். இது ஆராய்ந்தால் ஓய்வு நாளிலே நாம் என்ன நன்மைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவர் சொல்றாரு. அந்த நாளில் கிரியை தம் பிதாவோடு தமக்குள்ள உறவை இசைவானதாக அங்கு செய்கிறார். சொல்றாரு, தேவன் ஓய்வு நாளே பிரபஞ்சத்துக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாமல் இருந்ததே கிடையாது. இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஓய்வு நாள் தான் எல்லாம் ஓய்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னிருந்தா சூரியன் அப்படியே நின்று இருக்கும், சந்திரன் அப்படியே நின்று இருக்கும், நட்சத்திரம் அப்படியே நின்று இருக்கும், காற்று அப்படியே நின்று இருக்கும். நம்ம எப்படி இருந்திருப்போம்? செத்து போயிருப்போம். நம்ம எப்படி இருப்போம்? செத்து போயிருப்போம். ஆனால் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிற தேவன் அந்த ஓய்வு நாளிலும் எல்லாவற்றிற்கும் சரியான முறையில சூரியன் உதிக்கவும், சந்திரன் உதிக்கவும், நட்சத்திரங்கள் வெளிவருவோம், காற்று வீசவும், நமக்கு சுகாதாரம் கிடைக்கவும் எல்லாவற்றையும் அந்த ஓய்வு நாளிலே செய்திருக்கிறார். அப்போ நன்மையானதை பரலோகத்தின் தேவன் செய்திருக்கிறார். நாமும் பிறருக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். அப்போ இந்த ஓய்வு நாளிலே செய்ய தகாத காரியம் ஒன்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை மீறி அவர் ஒருபோதும் செய்தது இல்லை. ஆனால் மத தலைவர்கள் என்ன நினைச்சிருந்தாங்க? தேவனுக்கு தன்னை சமமாக்கினார் என்று அவங்க நினைச்சிருந்தாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா 20வது வசனத்துல நாம பார்க்கிறோம், பிதானவர் குமாரனிடத்திலே அன்பா இருந்து தாம் சொல்லி செய்கிறவர்களை எல்லாம் அவர்களுக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக எவைகளை பார்க்கலும் பெரியதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதானவர் மருத்துவரை எழுப்பித்து உயிர்ப்பது போல குமாரனும் தன் சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். யாரால மாத்திரம் செய்ய முடியும்? உயிர்ப்பிப்பது யாரால மாத்திரம் செய்ய முடியும்னு யூதர்கள் நினைச்சிருந்தாங்க. பிதாவானாலும் மாத்திரம் செய்ய முடியும்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு சொல்றாரு, பிதாவை விசுவாசிக்கிறவன் குமாரனை விசுவாசிக்க வேண்டும்,
குமாரன் மூலமாக மரித்தவர்கள் பிதாவின் மூலமாக மரித்தோர் உயிர்த்தெழுதல் சொன்ன இருந்தது என்று சொன்னால் குமாரன் மூலமாக அந்த உயிர்த்தெழுதல் நடக்கும். அதுதான் லாசரு உயிர்த்தெழுதல். அதுதான் லாசரு மீண்டும் உயிர்த்தெழுதல். அந்த மரித்த அந்த 12 வருஷம் வயதான அந்த பெண்ணை உயிர்ப்பிக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும் போது இவன் தன்னை பிதாவுக்கு சமமாக்கினான், பிதாவுக்கு சமமாக்கினான் என்று சொல்றாரு. குமாரனை கனம் பண்ணாதவன் அவனை அனுப்பின பிதாவை கனம் பண்ணாதவனா இருக்கான். அப்போ என்ன கனம் பண்ணாதான் நீங்க பிதாவை கனம் பண்ண வேண்டும் முடியும் அப்படின்னு சொன்னார். என்னை கனம் பண்ணலன்னா பிதாவை நீங்க கனம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் நினைச்சிருந்தாங்க. அப்போ இவன் யாரு? பிதாவுக்கு ஒப்பிடுறான், இவனை பிதாவுக்கு ஒப்பிடுறான். அதனாலதான் அவனை கொலை செய்ய பார்த்தார்கள். இப்போ இயேசு செயல்கள் மூலமாக இந்த நிலைகளை உறுதிப்படுத்துகிறார். முதலாவது பிதாவோடு தமக்குள்ள உறவை சொல்றார். பிதாவும் நானும் ஒன்றே. பிதாவை கனம் பண்ணலாம், என்ன கனம் பண்ணலாம், பிதாவை நீங்க கனம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ மரித்தோரின் நியாய தீர்ப்பு எழுப்பவும் தமக்கு வல்லமை இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து அந்த யூதரிடத்துல சொல்றார். இரண்டாவதாக இயேசு தமக்கு ஆதரவாக அடுத்தது 4 சாட்சிகளை அழைக்கிறார். முதல் சாட்சி யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்துவை குறித்து? என்ன சொல்றாருமா? இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு? அதுதான் இயேசு சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ யூதர்களும் அங்க இருந்தாங்க. அப்போ யோவான் ஸ்நானகனுடைய சாட்சி அங்க சொல்றாரு. அற்புதங்களை குறித்து சொல்லும் போது இந்த அற்புதங்களை குறித்து அவர் சொல்றாரு. 36வது வசனத்துல சொல்றாரு, இங்க யோவானுடைய சாட்சியை பார்க்கலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில் நான் நிறைவேற்றும்படி பிதானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறமான கிரிகளை பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்போ இந்த யோவான் தான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார், நான் தான் அவர் சொல்றார். அதுக்கப்புறமா அற்புதங்கள் அதை குறித்து பேசுறார். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து பேசுறார். பிதாவை குறித்து பேசுறார். அதாவது பிதானவர் தாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்போ முதல் சாட்சி யோவானுடைய சாட்சியாக இருக்கிறது. இரண்டாவது சாட்சி அற்புதங்கள் அடையாளங்களின் மூலமாக இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கிறது. மூன்றாவது பிதாவே சாட்சி கொடுக்கிறார். எங்க சாட்சி கொடுக்கிறாரு? எங்க சாட்சி கொடுக்கிறார்? எங்க சாட்சி கொடுக்கிறாருமா? அந்த மறுரூப மலையில. அங்க யாரு இருக்குது? யோவானும் இருக்கிறார், பேதுரும் இருக்கிறார். அப்போ அவங்க மத்தியில சொல்றாரு, மோசே எலியா அங்க இருக்கிறாரு. அவங்க மத்தியில சொல்றாரு, இவர் என் நேசகுமாரன், இவருக்கு பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிதானவரே சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றார். முதல் யாரு? யோவான் சாட்சி கொடுக்கிறாரு. இரண்டாவது இயேசு அற்புதங்களின் மூலமாக அவர் சாட்சியை நிறைவேற்று. மூன்றாவது பிதானவரே சொல்றாரு. நான்காவது சாட்சி எதுன்னு சொன்னார்? வேத வாக்கியங்கள். வேத வாக்கியங்கள் என்ன? 5:39 தானே? அவங்களுக்கு கரெக்டா சொல்லும். ஆமா, இந்த வேதத்தில் இருக்கிற வேத வாக்கியங்களை எல்லாம் யாரு ஆராய்ந்து பார்த்தா அதையெல்லாம் யாரை குறித்து சாட்சி சொல்கிறது? என்னை குறித்து சொல்றாரு. மோசே நீங்க பிதான்னு சொல்றீங்கல்ல, மோசே நீங்க உங்கள் பிதான்னு சொல்றீங்கல்ல, உங்கள் பிதாவே என்னை குறித்து சாட்சி சொல்றார். எனக்கு பின்னாலே உனக்கு ஒரு ரட்சிகர் வருவார் அப்படின்னு சொல்றாருல. அப்போ இதெல்லாம் நீங்க விசுவாசிக்கல. எத்தனை சாட்சி இருந்தும் அந்த சாட்சியை அவங்களுக்கு சாதமாக்கினாரே தவிர அவர்கள் இல்லை. அப்போ யோவான் ஸ்நானகன் அற்புதங்களை செய்தார், பிதானவர் சாட்சி கொடுத்தார், வேதாகமம் சாட்சியாக இருக்கிறது. ஆனால் இத்தனை சாட்சிகளும் அவர்களுக்கு இருந்தும் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேல் குற்றம் சாட்டி அவரை குற்றவாளி ஆக்கினார்கள்.
ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொல்றாரு, நீங்கள் மோசேயை விசுவாசித்திருந்தானால் என்னையும் விசுவாசித்தீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, அவன் எழுதிய வேத வாக்கியங்களை நீங்க விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ 45வது வசனத்துல, பிதாவினிடத்திலே நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுகிறேன் என்று நீங்க நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு குற்றவாளியாக உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று பிதாவினிடத்தில் நான் குற்றம் சொல்லுவேன் என்று நீங்க நினைக்காதீங்க. நீங்க நம்பி இருக்கிறீங்கள, மோசே தான் எங்க தாப்பன் என்று நீங்க நம்பி இருக்கிறீங்கள, அவரே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவார். அவரே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவார் என்று அங்கே எழுதியிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ மோசேயை விசுவாசித்தால் யாரை விசுவாசிக்கணும்? என்னையும் விசுவாசிக்கணும். என்னை விசுவாசித்தால் தான் நீங்க பிதாவினிடத்துல போக முடியும். என்னை இல்லாமல் உங்களால் பிதாவினிடத்துல போக முடியாது அப்படின்னு இயேசுக்கு சொல்ல. அப்போ நாம ஆண்டவரிடத்திலிருந்து அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் பெற்றிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நாம விசுவாசிக்க வேண்டும், அவர்கள் அன்பு கூற வேண்டும். இந்த நாளிலும் கூட நல்ல ஒரு பாடத்தை நாம் படிக்கத்தக்கதாக தேவன் தாமே நமக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக உதவி செய்தார். இந்த பாடங்களை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம்.